மற்ற இதுங்க அதெல்லாம் பார்க்கணும்ல. இல்லை சார், மாற்றத்துக்கான மக்களின் மாநாட்டோட நிறைவு பெறலாம்னு நினைக்கிறேன். எப்படி அவருக்கு இருக்க போகுது? இல்லை, சீமான் அண்ணனை பொறுத்தவரையிலும் அவர் வந்து கஷ்டப்படுறாருங்க. அவரை விட அவரோட தொண்டர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தம்பிகள் வந்து நல்லா பேசுகிறாங்க, ஊர் ஊராக போகிறாங்க, உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை இல்லை, ஒரு வியூகத்தை எடுக்க தவறுறாரு அவர். அவர் வந்து இந்த நேரம் வந்து கூட்டணிக்கு போயிருக்கணும். ஏன்னா தமிழகம் வந்து அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல், கலைஞர் அவர்கள் இல்லாமல், ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு 5 வருஷம் ஆட்சியை பார்த்துட்டாங்க. அப்போ அந்த ஆட்சியை வந்து வீழ்த்தணும்னு சொல்லி இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அதுக்கு வீழ்த்துறதுக்கு உண்டான வேலையை இவரே பார்க்கல, இவரே வியூகம் அமைக்கலை. இவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் கெட்டவங்க, நான் எல்லாரையும் முந்தி கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று பயிற்சி, ஜெயிச்சா வெற்றி, தோத்தால் பயிற்சி, இப்படி சொல்லிக்கிட்டே இவர் எப்போ 2% ஏறி எப்போ போகிறது? அப்போ இவருக்கு வயசு 80 ஆகிடுமே, இவர் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வயசு 70 ஆகிடுமே. 70 வயசில் நீங்கள் கொடி ஏற்றுனா என்ன, ஏத்தா கட்டி என்ன? சுதந்திர போராட்டத்துக்கு தான் எதிர்மே நிற்கணும். அண்ணன் வந்து அந்த அதாவதுங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அரசியல், யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல் அரசியல் பண்ணுறாரு. தனியாலாம் இங்கே விஜய் ஒண்டி இல்லை, சீமானண்ணனும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ எப்போ ஜெயிப்பார்? அதிமுக பலவீனமாகணும், திமுக பலவீனமாகணும், பாஜக பலவீனமாகணும், காங்கிரஸ் பலவீனமாகணும். அவங்க எப்போ பலவீனமாக வருது, நீங்கள் எப்போ பலமாக வருது? இதுக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரியாக வந்து போட்டியாக டிவிக்கு வேற வந்துச்சு தமிழக வெற்றி கழகம், விஜய் அவர்கள். இவ்வளோ ஃபோர்ஸஸ் இருக்காங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்களை மக்கள் நம்புகிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. ஸோ வியூகத்தை அவர் மாற்றணுன்றீங்க? வியூகத்தை கண்டிப்பாக அவர் மாற்றணும். அவருக்குன்னு தலைமையில் அட்லீஸ்ட் பெரிய கட்சிகளோட கூட்டணி கூட போக வேண்டாம். அவர் ஒரு கூட்டணியை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவருமே வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆமாம், வேல்முருகன் கூப்பிட்டுருக்கலாம்ல. வேல்முருகன் தனியரசு, கருணாசில் கூட தனியரசை கூப்பிட்டு, ஆனால் 10 சீட்டு கொடுங்க, நீங்கள் செலவு பற்றிலாம் கவலைப்படாதீங்க, பசங்க இருக்காங்க, தம்பிங்க இருக்காங்க, நீங்கள் செலவு பண்ணால் என்ன வேலை நடக்குமோ, என்ன ஓட்டு நடக்குமோ, உழைப்பால் அதை வாங்கி கொடுப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி உத்தரவாதம்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும். போயிட்டு காக்கான்னு சிரிச்சிட்டு அண்ணன் ஒரு 4 விஷயத்தை பேசிட்டு உண்மையை பேசுகிறாரு. பெரியார் அவர்கள் தான் பாராட்டி பேசினார், நீ திட்டு பேசுகிறாரு. கேட்டால் புரிதல்ன்றார். அது தப்பு கிடையாது, அவரோட நிலைப்பாடு. பாரதியாரை பற்றி பேசுகிறாரு, கருத்தாக பேசினார். பாரதி தாத்தாவை தூக்கி வச்சு பேசினார், கருத்து ரைட்டு. எல்லாமே கருத்து. கிரவுண்ட் லெவலில் ஓட்டு என்ன ஓட்டு அப்படின்னும் போது இப்போ நம்ம பேசுகிறது கருத்து கொஞ்சம் பேர் தான் பார்ப்பான். சினிமாக்காரங்க போட்டு டான்ஸ் ஆடினா அதிக பேர் பார்ப்பாங்க. இது அதை யதார்த்தத்தை நான் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு எவ்வளோ கிடைக்குமோ அப்போ அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் அவர் தானே ஃபில் பண்ணணும். அதற்கு உண்டான வியூகமோ அதற்கு உண்டான முயற்சியோ அவர் இந்த நொடி வரலும் எடுக்கலை. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா,